பெரிய ஒரு தொகை கொடுத்துனாங்க. அப்போ அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு அந்த முதல் 30,000 கொடுக்க பெரிய அளவில் நம்பிக்கை வரையில். சரி, ஆனால் உடலில் எந்த மாற்றமும் மாறல. நான் போன முறை என்ன சொன்னால் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் தசப்பிடிப்பு வரும், கையில் வரும்னு நினைச்சேன். ஆனால் நான் சந்திச்ச அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதை சொல்லியிருந்தீங்க, லேலாம் எனக்கு முதுகு வலி அப்படி எல்லாம் சொன்னீங்க, நித்திரையே வராது வேண்டாம். இப்போ என்னென்றால் குடும்பத்தில் நான் இருக்க பிடிக்கல, வாழ பிடிக்கல, என்ன எங்கே யாரும் கவனிப்பாருல, உதவி செய்கிறாரு இல்லை. அதாவது நாங்கள் இது செய்கிறதில்ல, சும்மா ஊர் சுற்றுறதையும் ஹோட்டல் வழியை போய் சாப்பிட்றதை எங்களால் வீடியோக்கு போடுற நாங்களே இருந்தேன். நீங்கள் எங்களை வீடு தேடி வந்துருக்கீங்க. இவ்வளவு தோற்றத்தோட தம்பிக்கு உயிருக்கே போறாரு தம்பிட்டு இன்றைய தினமும் நான் கொடுக்க ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. இன்றைய தினம் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம். என்ன காரணம் என்றால், நீங்கள் இங்கிலீஷ் வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்கள், கிட்னி பிரச்சனை உள்ள தம்பி ஒரு ஆள், அவரை நாங்கள் கதைக்கிறது இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள். அதுதான் அவருடைய பெயர் ரமேஷ். ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரமேஷ் என்ற தம்பி கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது தை மாதம் அவங்களை நாங்கள் சந்திச்சினாங்க. ரமேஷ் என்ற தம்பி, அவங்களுடைய அம்மா, அந்த குடும்பம் அவர்கள் சந்திச்சினாங்க. என்னென்னால் அதற்கு முதல் மாதம் போன டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதமெல்லாம் இரவு என்ற ஒரு தம்பியும் மற்றது அவங்க அந்த ரமேஷ் என்ற தம்பியும் இடைக்கிட, அதாவது ஒரு நாள் வர்றதில் ஒரு கிழமை வர அப்படி எங்களை வீடு தேடி வந்திருக்கணும். அப்போ நான் இல்லை. அப்போ இடையில் ஒரு அந்த பிறகு என்ற தம்பி சொல்லியிருந்தார், அண்ணா இப்படி தன்னுடைய ஊரில் இருக்கிற ஒரு தன்னுடைய சொந்தக்கார ஒரு தம்பி ஒரு ஆள் கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இடமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இன்னும் ஒரு இடத்துக்குள்ள அவருடைய கிட்னி மாற்ற வேணும். அதை விட அவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அவங்க திருமணம் முடித்து ஒரு குழந்தை இருக்குது. அவங்க என்னென்றால் தாய் விட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தம்பியை இவங்க தாய் தான் பார்க்குறாங்க. மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார். அதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி வந்து போகிறோம், இந்த உதவியோட செய்வீங்களா, அவருக்கான அந்த பணத்தை நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணி வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ சரி, நான் சொன்னேன் ஒரு டைம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு நானும் உள்ளத்துக்கு போயிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் இந்த சாப்பாடு கொடுக்குற டைம்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்தோன்னே அவர் 2 பேரும் பைக்கில் வந்துட்டேன். எனக்கு அவரை பார்த்தோன்னே மனசு உடைஞ்சு போச்சு. ஐயோ, நான் இவ்வளோ நாளும் தாமதிச்சதே, நான் தாமதிச்சு உடனே போய் அந்த தோட்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன முதல் வந்து அந்த தம்பி வராமல் மற்ற ஆக்கள் அவருக்கு உதவி கேட்குறாங்களா வந்தது. சரி, என்ன பண்ணீங்களும் வேலையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்க. எப்போ அந்த தம்பியை மேலே சந்திச்சிங்களோ அப்போவே நினச்சிட்டீங்க கண்டிப்பாக வந்து உதவி செய்ய போகணுமாண்டு. இல்லை, உடனே சொன்னேன், நான் இப்போ வெளிக்கிட்டு நல்லாலும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே வந்தீங்க. சரி, நீங்கள் போங்க, நான் வன்னிக்கு போகிறத நிப்பாட்டிட்டு வாரேன்ண்டு. எங்கே இந்த பருத்துறையில் அவங்க துன்னாள் என்ற கிராமத்தில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் போங்க, நான் நாளைய தினம் வர்றேன்ண்டு. தை மாதம் நாங்கள் அவங்கள போய் சந்திச்சு, தை மாதம் அவங்ககிட்ட வீட்டை போய் சந்திச்சினாங்க. மனைவி, தாய், அந்த தம்பி எல்லோரும் நின்றவர். அவங்கள போய் சந்தித்து முதல் கட்டமாக அந்த நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே முதல் போனோன்னு உங்களை சந்தித்து கொஞ்சம் பணம் கொடுப்போம் என்றால் அவங்க ஏதோ ஒரு தேவையில் இருப்பினும். அப்போ அதனால் அந்த வகையில் அவங்களுக்கு முதற்கட்டமாக ஒரு 30,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணாங்க. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு உறவுகள் உதவிகள் செய்திருந்தவர், கொஞ்சம் பணங்கள் அனுப்பியிருந்தவர். அதுக்கு அடுத்த கட்டமாக அவரை சந்திக்கலாம் போயிட்டு. என்ன காரணம் பண்ணால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ மாத்திரை தான், அதாவது பிளட் டயாலிசிஸ் செய்கிறார். இப்போ அந்த டைமுகள் அதை விட அவர் கொஞ்சம் மேலாத நிலை. அதனால் ஹாஸ்பிட்டலில் வார்டில் மறைச்சிட்டாங்கன்னா சந்திக்கலை. இடையில ஒருக்கா சந்தித்து திரும்பியும் ஒரு 35,000 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு சேர்ந்ததான பணம் 5,40,000 ரூபாய் கையில் உடனே கொடுத்தாங்க. அது இந்த வீட்டில் கூப்பிட்டு பெரிய ஒரு தொகை கொடுத்துனாங்க. அப்போ அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு அந்த முதல் 30,000 கொடுக்க பெரிய அளவில் நம்பிக்கை வரையில். அந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் நாங்கள் அந்த பெரிய தொகை கொடுக்க அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்து அவங்க அந்த முகத்திலேயே பார்த்து நாங்கள் என்னென்ன அந்த தம்பி சொல்லுவார், தனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை, வாழவே பிடிக்கவில்லை, என்ன அவ்வளோ கஷ்டம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்.
இப்போ இந்த பணம் கொடுத்தோன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் மருத்துவ செலவுக்கு இந்த அண்ணா பணம் திரட்டி தாரார், புலம்பெயர் உறவுகள்கிட்ட வாங்கி தாரார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நாங்கள் அந்த வீடியோவை பதிவு பண்ண பிறகும் அவருக்கான பணங்கள் கொஞ்சம் சேர்ந்திருந்தது எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் அது கடைசியாக 2ஆம் மாதம் போட்டு நாங்கள் வீடியோ, அதுக்கு பிறகு இப்போ 3, 4ஆம் மாதம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். அப்போ இந்த இடையில் எங்களுக்கு இந்த 1.5 மாதம் தம்பிக்குரிய பணம் வந்து சேர்ந்துட்டுதுன்னு, அதாவது முழுமையாக இல்லாட்டாலும் இப்போ இன்றைய தினம் நாங்கள் கொண்டு வந்தான நிதித்தொகை வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி சேர்ந்துட்டு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. 1.5 மாதத்துக்குள்ளேயே சேர்ந்துட்டு இப்போ எதற்காக காணொலி போடையிலேன்னு கொஞ்சம் நாட்களாகவே போடையில. அப்போ அதுலேயும் வந்து இந்த மாதிரியான இந்த தம்பிக்குரிய நிதித்தொகை அனுப்பினவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களில் வந்து நல்ல நம்பிக்கை வச்சவர்கள், நல்ல புரிந்துணர்வு இருந்தவர்களாக இருந்தபடியால் தான் எங்களை வந்து இப்போ எதற்காக காணொலி போடையில கேட்கலன்னு சொன்னால் அவங்களே சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சு கொண்டாங்க. அவருக்கான பணம் எங்கள்கிட்ட 2ஆம் மாதம் நான் வீடியோ போட்டதிலிருந்து சேகரித்து கொண்டிருந்தாங்க. அதாவது வந்துட்டு எங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த பணத்தை நாங்கள் கொஞ்ச நாள் ஆகிட்டு கொடுக்க அது எங்களுக்கு அனுப்பினவங்களுக்கே தெரியும். அது என்ன காரணம்னு நான் கொஞ்ச நாள் வீடியோ பதிவு பண்ணல. அதை விட நான் இடையில் இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி இப்படி உங்களுடைய பணத்தை நான் தரேன், நீங்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு இடையில் உங்களோட பேங்கில் போட்டு வையுங்கோ என்ன சொன்னபோது, இல்லை தம்பி வார்டில் இருக்கிறார், அவர் வந்த உடனே எடுப்போம்னு அந்த பிறகு தம்பி சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு இன்றைய தினம் நான் திரும்பவும் காலையில் கால் பண்ணேன், தம்பி என்ன வந்து நிற்கிறாரா ரெடியாக ஓமண்டா, அப்போ நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்கோ, நான் அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்து நான் தாரேன் அப்படின்ட்டு. அதுதான் இன்றைய தினம் அவர்களை கூப்பிட்டு இந்த பணத்தையும் கொடுத்து இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். என்ன சார்? சரியா? ஓகே, இப்போ தம்பியும் தம்பியுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் பேர சொன்னாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். தம்பியோட பேர் ரமேஷ், அம்மாவோட பேர் என்ன? சித்ரா அம்மா. சித்ரா அம்மா. மற்றது அந்த உங்களை கூட்டி கொண்டு வந்தவங்களை அந்த அறிமுகப்படுத்தின பேர் பிறவு. பிறவு. இன்றைய தினமே எனக்கு பேர் இல்லை, அவர் வேலை பாருன்னு சொன்னார். வேலைக்கு போயிட்டார். உண்மையிலேயே அவர் தான் உங்களுக்காண்டி ஆரம்பத்திலேருந்து பிரயாசப்பட்டு வந்து வீடு தேடி வந்து எங்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி என்ன வீடியோ எடுக்க வச்சது. அப்புறம் அன்றைய கடைசி வீடியோலேயும் அவர் கண் கலங்கித்தான் கலைச்சி கொண்டு வந்தார். அப்போ அதான் நான் அவரை கூட்டிக் கொண்டு வர சொன்னேன், வாங்க நீங்களும் வந்து சொன்னேன். சரி, இப்போ எப்படி இருக்கிற தம்பி நிலை என்ன? இப்போ நான் 2ஆம் மாதம் சந்திச்சேன். இப்போ 3, 4ஆம் மாதம் ஆச்சேன். 2ஆம் மாதம் 20ஆம் தேதி அப்படி சந்திச்சுப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ சரியாக 2 மாதம் இருக்கும். இப்போ என்ன நிலை விட்ட நிலையை சொல்லுங்க. எங்களை சந்திச்சுட்டு போனீங்க. அப்போ நாங்கள் சந்தித்த உடனே கொஞ்சம் பேர் விவரங்கள் வாசித்து பணங்கள் தந்து விட்ட உடனே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்குரிய பணத்தை இதில் இருந்தெல்லாம் எடுங்கோ, அதுக்குரிய சத்தான மாவல் சாப்பாட்டு செலவெல்லாம் எடுங்கோன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன வேணும்னால் வந்து சந்திச்சதிலிருந்து இப்போ மட்டும் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன நடந்ததுன்னு ஒரு தெளிவாக சொல்லுங்க. என்ன இவர் செய்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் தான் சொல்லுவாங்க. 2 கிழமை முதல் மோட்டரில் வந்தவர் வேலாது. இப்போ என்னென்னா 2 கிழமை கொடுத்தா பஸ்ஸில் போனோம். எந்த பஸ்ஸில் போனீங்க? மந்திகை. ஓரில் 4 ஹாஸ்பிட்டலில் போய் 2 தடவை போடல. இடையில இருக்க உங்களை வேற சொல்லி அடிக்கல அந்த தம்பி சொன்னார், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் போர்டில் மறைச்சிருக்கேன்னா
வந்தா பிறகு கூட்டின்னு வரட்டாங்க. அப்புறம் வந்தா பிறகு சரி எனக்கு கோர் பண்ணிட்டு கூட்டின்னு வாங்க. மூச்சில் முடிக்கிறாங்க வந்துடப்பட்டோம். 2 ஆளும் கொண்டு போட்டோம். இல்லாட்டி ஆள் முடிஞ்சு ஆரம்பத்துல இந்த வயிறு வீக்கம் பார்த்தே இல்லையா? அதை என்ன சொல்லினோம்? அது இந்த நீர் ஊற்றி எடுத்தால் நீங்குமா. ஊற்றி இதில் ஊற்றி தண்ணி அது ஊற்றி எடுத்தால் வண்டி பார்த்தாரு. சரி, இப்போ தம்பி சொல்லுங்க. முதல் இப்போ கையிற்கு இது இன்றைக்கு கையில் செய்யுது. இப்போ 2 நாளுக்கு இருக்கும். அதான் இந்த வெளுத்து வச்சிருக்கேன். பஞ்சு விளத்தாம நாளைக்கு தான் கலட்டும். இப்போ டயலாஸ் இன்றைக்கு செய்யாது. அதான் கொஞ்சம் கலைக்கக்கூடிய மாதிரி. நாளைக்கு பின்னாடி எல்லாம் இப்போ செலம் போடுறது இல்லையா? இப்போ போடுறது இல்லை. அப்போ முதல் இடையில சொல்லியிருந்தீங்களே புழுசியல் மருந்துகள் தந்து கொஞ்சம் ஓகே இருக்கு அண்டு அது சரி வரையிலையோ? சரி, இப்போ உங்களுக்கு போன முறை நான் சந்தித்த அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதில் சொல்லியிருந்தீங்கள் ஏலாம் எனக்கு முதுகு வலி அப்படின்லாம் சொன்னீங்க. நித்திரையே வராது என்று. அதுக்கு பிறகு இப்போ தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் வேலைக்கும் போய் வர்றீங்க தானே? இப்போ என்ன மாதிரி இருக்குது? நேரத்தில் கிடைக்கல. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு இந்த கட்டத்தில்? பிரச்சனை இல்லையா, வண்டி நிற்க வேண்டாம், மற்ற பண்ணுவோம், மாற்ற பிரச்சனை இல்லைன்னா இப்போ கிட்னி மாற்றினோன்னா வருத்துமா? அப்போ ஏன் அதை இப்போ மாற்றுறதுக்கு தாமதம் இருக்கு? இப்போதைக்கு தண்ணி கூட தண்ணி குடிக்கிறேன். குடிக்கிறீங்களோ? 500 கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடுலாம் குடிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட குடிக்கிறீங்க. சரி, இப்போ அந்த கிட்னி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உங்களோட சொந்தக்கார ஒரு அக்கா ஒரு ரோமன் சொல்லியிருக்காங்க. அவெல்லாம் செக் பண்ணி எல்லாம் உங்களுக்கு நான் இந்த வாடத்தை ஒரு வார்டில் அம்மா செட்டிங் ஜாட் பண்ண நடக்குது. நான் மந்தியே படுத்துருந்தேன். எடுக்கலாம் அப்போ இனிமேல் என்னக்கா அவன் இப்போ ஓகே உங்களுக்கு தரலாம், சரியாயிட்டு தரலாம் வேணும். சரி, அப்போ உங்களுக்கு தான் எடுத்து சரியாக முதல் ரிப்போர்ட் எல்லாம் இருந்தது. அந்த ரிப்போர்ட் லட்சங்கள் வந்திருக்குமா, இந்த வருத்தத்தால் ஓடி இருக்கும், சோர்வல் வந்திருக்கும், திரும்ப செக் பண்ணி முடிச்சிடலாம். இல்லாட்டி இது வரைக்கும் செய்திருக்கலாம். இப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்குத்தானே. இப்போ நாங்களும் உங்கள்கிட்ட வந்துட்டோம் இல்லை? அதான் உங்களுக்கு ஓகே செய்யறதால் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்ன அப்படித்தான் டாக்டர் சொன்னது. கொண்டு போய் எக்க எடுத்துட்டோம்மா, அவர் செய்யலாம்ட்டா உடனே செய்ய வேண்டியதானே. என்ன அப்படித்தானே? ஒழுங்குல ஒன்றா செய்து வந்துடலாம். ஒழுங்குக்கு போய் அந்த உங்களுக்கு பணம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. நான் எப்படியும் உங்கள்கிட்ட அதை தந்துடுவேன். நானும் கயனால் வச்சிருக்கேன் இல்லையா? உங்கள்கிட்ட தந்துடுவோம். நீங்கள் அதை பத்திரமா சேமிச்சு வைக்கணும். சில வச்சு கணக்கு வச்சிருந்தீங்கன்னா நல்லா அந்த இருக்கக்கூடிய மாதம் தான் காசு வருது. 5000 10,000 ஆஸ்பத்திரி காசு வருது. மாசம் 70,000 வருதோ? மாசம் கொஞ்சத்துக்கு நானும் அருந்து போனேன். என்னடா மாசம் சிந்திக்கவும் வச்சுட்டேன்.
அம்மா சொன்ன மாதம் 75 என்னைக்கு இப்ப என்ன சந்திச்சு வந்து 4-5 மாதம் இவன் தப்பு எப்படி கேட்டது இவர் கேட்ட வழி பார்த்தீங்க எவ்வளோ இந்த தம்பி அதிர்ந்து போயிட்டு நானும் வந்து சாதாரணமா நோயாளிகள் இல்ல நான் கழிவுனா முதல் 5000 கொடுக்குறது இப்ப கொஞ்சம் கூட்டி இருக்கு 7500 ரூபா மாதம் அதுக்குரிய 2000 ரூபா கூட்டி 7500 ரூபா தான். எத்தனை நோயாளிகள் சரி அப்ப அந்த செலவோடு தான் நாங்களும் எங்கள்கிட்ட வேறதான பணங்களுக்குள்ள உங்கள்கிட்ட தந்துடுவோம். எப்போ டாக்டர் உங்களோட நிலையெல்லாம் செக் பண்ணி சரியாக ஆப்ரேஷன் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் செய்திருந்தோம். ஓ இல்லை நீங்கள் சொல்லுங்க பிரச்சனை நான் வந்து பார்ப்பேன் வந்து பார்ப்போம். சரி இப்போ நீங்கள் போன முறை நான் உங்கள்கிட்ட 5,40,000 ரூபாய் தந்தேன் காசு பெரிய அமௌண்ட் தானே. அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க என்ன உணர்ந்தீங்க நீங்கள் உண்மையிலேயே? இப்போ இந்த காலத்தில் ஒரு அண்ணன்கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்கவே பெரிய கஷ்டப்படுவாங்க தர்றதுக்கு. அதை விட லோன் எடுக்க ஒரு பேங்க்கு போனால் எவ்வளோ ஒரு 5 லட்சம் ரூபா லோன் எடுக்கிறதுக்கு பேங்குக்கு போனால் எல்லாத்தையும் 15 ரூபா அதை கொண்டு வா இதை கொண்டு வா புனே கொண்டு வா 2 பேர் அரசு ஊழியத்தை புனே அவங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாம் கட்டு 1 மாதம் ஆகும் அதை காசு வாங்குது. அதுக்கு பிறகு கட்டி உங்களை நாங்கள் வீடியோ பதிவு பண்ணோடனே எப்படியும் உறவுகள் தர்றதை அப்படியும் உங்கள்கிட்ட தந்துடுவோம். அது கொஞ்ச நாள்லேயே நடந்தது. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க போன முறை மொத்தமாக வாங்கிக்க உணர்ந்தீங்களா? என்ன மாதிரி என்ன உணர்வு? நான் அது போன முறை உங்களில் பார்த்தேன். நான் உங்களில் மட்டும் அந்த தம்பி அம்மா இதெல்லாம் பார்த்து நான் அந்த ஆப்ரேஷனுக்குரிய பணம் கிடைக்கல உங்கள்கிட்ட என்ன உணர்ந்தீங்க? ஆப்ரேஷன் முடிஞ்ச மாதிரி நடந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பக்க துணையாக இருக்கிறாங்களேன்ற மாதிரி உணர்ந்தீங்க. அதான் என்ன மாதிரி வேற ஒன்றும் நான் இப்போ எனக்கெல்லாம் 2 லட்சம் ஒரு சும்மா நல்லா பொங்கு என்னண்டா தான் நான் கேட்குறேன். உண்மையிலேயே எப்படி உணர்ந்தீங்க? என்ன உங்களை உதவி செய்த ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருப்பீங்க. அப்போ இந்த தம்பி என்ன சொல்றாரு போன நான் கேட்கிறேன் உதவி செய்ய இருக்கிறார் என்றால் அது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல. வேற ஒன்று எல்லாம் நிறைய கேட்டோன்னே தருவாங்கப்பா எனக்கு ஒரு பிரச்சனை சும்மா கோல் அடிச்சோடனே வரும் என்கிட்ட ஒரு இது இருக்குல்ல. இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பம் தம்பி படும் நிலையில் அதாவது கஷ்ட நிலைன்னு சொல்லியிருந்தது. இப்போத்த காலத்தில் உங்களால் காசு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்க்கிறது பெரிய கஷ்டம் தான் அப்படித்தானே சொல்லியிருந்தேன். நீங்கள் அப்போ அன்றைக்கு கிடைக்கல என்ன மாதிரி வந்தீங்க? ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒரு ஃபீலாக இருந்திருக்கு தம்பிக்கண்ணே. அந்த பெரிய அக்கௌண்டே பார்த்து எனக்கு நம்பிக்கை செலுத்தி கொஞ்சம் உறவாக இருக்கேன் சொல்லி தம்பிக்கு ஒரு தடவை காத்திரமா நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நினைச்சிருப்பீங்கல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன். நம்பிக்கை வந்துட்டு தான் நம்பிக்கை மற்றது வந்து அந்த விகாதர் அந்த கிட்னியாக அவையெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் ஓகேன்னு சொல்றீங்க. அப்ப அப்புறம் என்ன நல்ல என்ன மருத்துவன் என்ற இதெல்லாம் பழையபடி நான் சுகமாய் வருவன். அந்த முதல் நீங்க ஆரம்பத்துல அப்படி உங்களுக்கு உணர்வு இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஒரு அம்மா மட்டும்தான் சந்தோஷம் வந்துச்சு. கண்டிப்பா நோயாளியான நல்ல உள்ளம் நல்ல ஒரு சுவதையா விரைவாக செய்யணும். எந்த ஒரு கணக்கிலே 60 வருஷமா ஆகிறது சில மாட்டாமையும் பட்டி இருக்கணும். அப்போ இப்போ காசு தந்தபடியால் இந்த கணக்கில் எடுத்து இதை செய்யணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடலாம். கட்டாயம் போகும்போது செய்யுங்க அப்புறம் என்ன அப்படி என்ன மாதிரி பிரச்சனை என்ன. நான் அதுதான் உங்களுக்கு சரி. அப்ப இப்படி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம் பொதுவா நீங்க அம்மா தானே இப்படி நாங்கள் இந்த உதவியே செய்யறது இல்லை
அப்படி இப்போ நாங்கள் கடந்த 4 வருஷமாக உங்களுடைய தம்பி கிருஷ்ணாவும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார், இவங்களும் இதான் செய்து கொண்டிருக்காங்க, மற்ற தம்பியாக்கள் நாங்கள் எல்லாரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இது செய்யறதில்ல, சும்மா ஊர் சுற்றுறதையும் கொட்டல் வழியை போய் சாப்பிட்றதையும் வீடியோக்கள் போடுற நாங்களாக இருந்தால் நீங்கள் எங்களை போய் தேடி வந்துருப்பீங்களோ. இவங்க சாப்பிட்றது ஊர் சுற்றுறது தானே போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னா வந்துருப்பீங்களா கேட்குறது. அப்படி இல்லையாண்டாலும் உங்களோட நிலைமை என்ன இப்போதைக்கு? இப்போ நாங்கள் இந்த வேலை செய்யறதில்லை, அதாவது இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கள், வருத்தத்தில், அதாவது பெரும் நோய் என்றால் இல்லை, இவரை விட வேறு யாருக்கெல்லாம் பார்க்கல. இவர் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அதே கூடிய நோயிலே இருக்கிறார். காலையில் பார்க்க தெரியும், இன்னும் வீக்கம் வத்தையில் பாருங்க. அதாவது இவரால் சரியா அதாவது டாக்டர் சொன்னதோட கூடுதலாக தண்ணி குடிக்க முடியாது, சரியான சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ கடந்த நான் நினைக்கிறேன் 1.5 வருஷம் விட்டேனே, 1.5 வருஷமாக ஒரு குடும்பம் பிள்ளைகளோட ஒரு பழைய வாழ்க்கை எப்படி அவர் சந்தோஷம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை 1.5 வருஷமாக அவருக்கு இல்லை. இப்போ இப்படியான நிலையில் இருக்கிற தம்பிக்கு இப்போ எங்களை சந்திக்காட்டி இப்போ முதல் சொன்னேன், முதல் ஆரம்பத்தில் நான் இருக்க பிடிக்கல, வாழ பிடிக்கல, என்ன செஞ்சு யாரும் கவனிப்பார் இல்லை, உதவி செய்கிறார் இல்லை. அதாவது அவங்க குடும்ப சவங்களோட நிலைமையும் அதுதான், அவங்களும் அன்றாட கூலி வேலை செய்கிறபடியாக அவங்களாலே பெருந்தொகையில் உடனடியாக கொடுக்க முடியாது. அப்போ இப்போ எங்களை சந்திச்சா பிறகு உறவுகள் செய்கிற உதவியால் அவர் ஒரு சொன்னால் நான் திரும்பவும் மாறுவேன், அதாவது குணமடைவேன், திரும்பி பழையபடி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வேன் அப்படி என்றெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் எங்களை சந்தித்தபடியால் தான். எங்களை சந்திக்காட்டி இதே நிலைமையெல்லாம் அழுதுகொண்டே இருந்திருப்பார். ஏன்னா பார்க்குற உள்ளங்களுக்கு அதைத்தான் சொல்கிறோம். இப்போ எங்கள் மூலமாக நிறைய பேர் அவங்களுடைய அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்க்கிறாங்க. கடைசியாக நான் அவர்கிட்ட சொன்னான், தம்பியை தான் கடைசியாக நான் இவருக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் வீடியோ மட்டும் பதிவு பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப்பிங் எல்லாம் விடுவோம் அப்படின்னு. அப்போ சார்வும் கொஞ்சம் பேர் சொல்லிச்சுன்னா இல்லை நீங்கள் கடும் தேவையானவர்களை எல்லாம் சந்தேகம் உண்டு. இப்போ இவரே இப்போ ஒரு உதாரணமாக இருக்கிறார். உண்மையிலே இவர் முதல் நான் அந்த சொல்லியிருந்தேன் வந்து பார்க்குறேன் இவரை நான் கண்டு காட்டி இவரை நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ கண்டபடியா நேர கண்முன்னால தம்பியை பார்த்தபடியா இவர் இன்றைக்கு டயல் செய்கிறபடியா தான் கொஞ்சம் கதைக்கக்கூடியமே இருக்கார். இப்போ டயல் செய்கிற கடைசி நாள் அந்த கிட்னி பேஷண்ட் இல்லாட்டி அவங்களோட உறவினருக்கு தெரியும் இந்த விடயம் பற்றி. இப்போ நாளைக்கு டேட் முதல் நாள் கடும் மேலாமல் போயிடுவோம், ஏன்னா புலன் சுத்திகரிக்கிறது அப்போ கடும் மேலாமல் போயிடும். இப்போ இன்றைக்கு செய்தபடியே கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அப்போ அன்றைய தினம் அவரை பார்த்தோன்னே நான் வீடியோ பதிவு பண்ணி அவருக்கான உதவியை வாங்கி கொடுத்து அவருடைய மனதில் அவருக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இப்போ வேறுங்க தான் திரும்பவும் மறுபடியும் அதாவது பழைய நிலைமைக்கு வந்து குடும்பத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் காரணம் நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணுறதால தான். இதை நாங்கள் வருங்காலத்துலேயும் செய்வோம், இல்லைன்னு இல்லை. என்றாலும் இப்படியான உங்களுக்கு வர்ற நலத்திட்டங்களை வேறு கெடுக்கவும் பார்க்கணும். என்ன சார் சார் சொன்னால் தான் நல்லா இருக்கும். இல்லை உண்மைதானே, நம்ம இப்போ உதவி திட்டங்கள் நிறுத்தப்பட்டா உங்களை போன்றவர்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி உதவி கிடைக்கும். மற்றதாருங்க அந்த தம்பி சொல்லியிருந்தாரு 2ஆம் கட்டம் பெரிய ஒரு அமௌண்ட்டை கண்டோன்னு ஒரு உற்சாகம் வந்துட்டு பாருங்க. ஒரு சுகதையா இருக்கவருக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தோண்டேக்கு எங்களை மாதிரியான உங்களை உறவுகளை கண்டது அப்படியான நிதித்தொகை கிடைக்குதுன்னொன்னே அரைவாசி உடல்நலம் பெற்றதுக்கு சமனாக இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து உண்மையாண்டைக்கு அந்த பிரபண்ட தம்பி விராட்டாலும் ஒரு குறை இல்லாமல் தெரியுது. காரணம் என்னன்னு சொன்னால் அம்மா உற்சாகம்மா வந்து போயிட்டு தந்தோம் அப்படிலாம் கதைக்கிறான். இது எல்லாம் எதனால வருதுன்னு சொன்னால் அந்த உறவுகளுக்கு நாங்களாம் ஸ்டார்ட்ல சந்திக்கும் போது மனசோர் விட்டு என்ன எங்களுக்கு உதவி கிடைக்க போகும், எங்களை சொந்தமும் கைவிட்டுட்டுது, யாரும் பெரிய ஒரு அமௌண்ட்டை உதவி செய்யறான்னு அவங்க உள்ளத்திலே உடலாலையும் சோர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு அம்மாவே வந்துட்டாங்க கெத்தா இந்த தினம் மகனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லக்குள்ள இப்போ இப்படியான நம்பகத்தன்மைக்காக நம்பகமான உறவுகள் வந்து கண்டிப்பாக எங்களோட புலம்பெயர்றவர்களும் மற்ற அதனோட உதவி பெற்று கொடுக்கணும். அப்போ நாங்கள் இதை வந்து நிறுத்தினா கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுறது நீங்கள் இல்லை. எங்களோட வீடியோக்குள்ள நாங்கள் ஏதோ பார்த்துக்கொள்வோமே, சேனல் வச்சுக்க முறையில் ஏதோ ஒரு கண்டனங்களை போட்டு நாங்கள் பிழைச்சிக்கொள்வோம். அதனால் பாதிக்கப்படுறது இப்படியான அது உயிருள்ளவர்கள் பாதிக்கப்பட்ட இப்படியான நிலைமை என்று அதான் நாங்கள் சொல்ல வந்தாங்க. அடுத்தது தம்பியவருக்கா நாங்கள் பார்ப்போம், முதல் தாடி இல்லாம கொஞ்சம் குறைவா இருந்தது வளர்க்குறீங்களோ
இதை மாற்றினா கூட வலிக்கும். மாற்றினா கூட வலிக்கும். சரி, நாங்கள் பார்ப்போம். என்ன போன முறையும் தம்பியை முழுமையாக காண்பிட்டாங்க உடல்நிலை கால் இதெல்லாம். இப்பயும் அதே நிலைமையா இல்லைன்னா எனக்கும் தெரியாது. அண்டு தானே இந்த வெக்க காலங்களோட நீங்கள் சொல்கிறத விட கூட தண்ணி குடிக்கிறபடியே தான் இந்த இதுன்னு. அப்போ நீர் குத்தி எடுக்கிறது எடுத்தோன்னு சோமா அப்போ கடைசியாக இப்போ குத்தி எடுத்தது பெரிய ஊசி. அது இப்போ 5 மணிக்கு போலில் எடுத்துட்டு வந்தேன். அப்போ இந்த கை இதுகள் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன்னு. மாவு குடிக்கலாதோ ஃபுல்லாக குடிக்கிற ஊசி இல்லை. அதுக்கே அடைக்காது அரை தண்ணியும் அரை மாவும். இப்போ என்னென்றால் சத்தான மாக்கள் சாப்பிட்டா கூட கொஞ்சம் இந்த கைகள் உடம்புகள் அந்த எலும்பு ஒட்டாமல் கொஞ்சம் தசை பிடிப்பாக வரும். ஆனால் அதை விட உங்களால் அளவாக தான் சாப்பிடுவோம். சரி சரி சரி. ஆனால் உடலில் எந்த மாற்றமும் மாறல. நான் போன முறை என்ன சொன்னால் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் தசை பிடிப்பு வரும் கையில் வரும்னு நினைச்சேன். ஆனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சா பிறகு திருப்பி வைக்க முடியாது. ஏன்னா கவலைப்படாதீங்க. சரி சட்டு போடுவோம் போகணும். விரைவில் செய்ய பாருங்க. சரி, அவருக்கே இப்போ நம்பிக்கை வந்துருக்கு. அவரே சொல்லிட்டதான் நான் மறுபடியும் திரும்ப வருவேன் தானே. அதில் பார்த்தீங்களா தோடு ஊற்றிருக்கார், அப்புறம் செயின் போட்டிருக்கார். அப்போ இப்படி வந்து கடந்த கால வாழ்க்கையை பாருங்க இப்படியான வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கையை அங்கே வச்சு கொண்டு இருந்தேன். இப்போ நம்பிக்கை வந்தோடனே மறுபடியும் போட்டிருக்காரு. நான் தோடு ஊற்றிருக்கேன், செயின் போட்டிருக்கேன். இனிமே அதையும் செய்து விட்டா அவருக்கு என்ன குறை? நல்லபடியா வாழலாம். இப்படியானதான் உண்மையா சந்தோஷம். ஒரு ஜீவன் அளிக்கிறது நம்ம நாங்கள் இதெல்லாம். அப்ப நாங்கள் அதாவது இந்த ஹெல்பிங் வீடியோக்கள் இருந்தப்பட்டா யோசிச்சு பாருங்க, உயிர்கள் போற கட்டம் தாங்க. உண்மையிலே இவர் எங்கள்கிட்ட வந்து சந்திக்காமல் வீடியோ பதியாமல் புலம்பெயர் தேசத்து உறவுகள் இவருக்கு செய்த உறவுகள் அவங்கள்ட்ட கண்ணில் பட்டபடியாக தான் நம்ம செய்தோம். இப்போ வேறு தெரியாட்டி அவங்க செய்ய வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களுடைய உறவினர் யாருக்காச்சும் இப்படி ஒரு பிரச்சனைனா ஃபோன் மூலமாக கதைச்சி வாங்கி கொடுப்பினோம். ஆனால் இவரே ஆரண்டே அவர்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு பிள்ளைக்கு அந்த உறவு உதவியையும் செய்கிறாங்கன்றால் அதை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து காண்பித்தபடியாக மாத்திரம்தான். அதால் தான் அது கிடைச்சதுடைய அவருக்கு மற்றபடி என்ன இவருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கடந்த முறை நாங்கள் சந்திக்க 5,40,000 தந்தாங்களோ வீடியோ கட் பண்ணிட்டு காசு பண்ணுறாங்க உங்கள்கிட்ட. சொல்லுங்க அப்படி என்ன நடக்கு? இதுவரை உங்களை சந்தித்த காலத்துல இருந்து இந்த கடைசியாக 5,40,000 தந்தமேலோ அதுல இருந்து இப்போ வீடியோவில் ஒரு தொகை தரேன். அப்புறம் நிறுத்தி உங்கள்கிட்ட காசு அப்படி சொன்னா ஒரு சில பேர் அப்படியே பெரிய சந்தோஷம். பாருங்க இவ்வளவு தோற்றத்தோட இந்த தம்பிக்கு உயிருக்கே போறாரு. இந்த தம்பிக்கு இன்றைய தினமும் நாங்க கொடுக்க பெரிய நாள்ல 10,000 ரூபாய் பெரிய ஒரு அமௌண்ட் தான் கொடுக்க போறோம் நாங்கள். அதை நீங்களே நேரடியாக உன்னை வாயால அப்படி ஒரு பாதையில சொல்லியிருக்கதான் இந்த இப்படியான அனாவசியமா கலைக்கிறவங்க நம்ப முடியும். இந்த நிலைமை ஒரு சில பேர் அப்படித்தான் சொல்றேன். அப்படியே அதெங்கட்ட வீட்டு வந்தாலும் அந்த எல்லாற்ற வீட்டை வந்து இந்த தம்பிக்கு இந்த தர்மத்துல யாரெல்லாம் வந்து உதவி செய்யுங்களோ அத்தனை பேர்ட்டையும் இந்த தம்பி காலில் விழுந்ததுக்கு சமனாதான் இருக்கு. பாத்தீங்களா அவற்றை வாயால இப்படி வார்த்தை எல்லாம் சொல்றாரு. ஏன்னா ஒரு புதிய ஜீவன் பெற்று தான் ஒரு புது வாழ்க்கை தொடங்க போனப்ப இதை விட வேற என்ன சந்தோஷம் பண்ணும்? எந்த சூழ்நிலையிலையும் வந்து கண்டிப்பா நீங்க எதையுமே எந்த விமர்சனங்களும் எதையுமே கணக்கில் எடுக்காம எங்களோட சேர்ந்து பயணிச்சு இப்படியானவங்களுக்கு உதவி செய்யணும்னா உங்களோட சந்ததியே வாழ்வாங்க வாழணும்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரடியாக அவர்கள் அந்த வாயிலிருந்து வேற வார்த்தையிலே கேட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் சொல்லினேன் 5 லட்சம் கொடுத்துட்டா வீடியோவில் 5 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படியே சரிக்கிற வாசியா நாங்கள் வேண்டுறோம். அப்படி நடக்குமா? இது நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம். இது ஒன்று யாரும் அப்படியே செய்ய போறது இல்லை.
ஏழைகளாகிய மற்ற ரத்தத்தில் உங்கள்ட்ட வந்து காசை தந்து போட்டு நாங்கள் வேண்ட நீங்கள் தான் மற்ற தருவீங்க அதாவது சொல்லுங்க உங்களுக்கு தேவையான நீங்களே வந்து போயிட்டு கொடுத்து உங்களோட பணத்தை பெற்று கொண்டு போறீங்க இடையில வந்து சரிக்கிற மாசம் அமௌண்ட்டை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் மனசார தருவீங்களா அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க இல்லையே இல்லை அப்ப எதற்காக இப்படி கதைக்கிறீங்கன்றதையும் இந்த காணொலியோட நீங்க அறிந்து கொள்ளுங்க மக்களே அப்படித்தான் நான் சொல்லி என்றால் இந்த முறை எங்களுக்கு வந்த பணத்தை உங்கள்கிட்ட சரியா என்ன காரணம் என்றால் எங்கள்கிட்ட தந்தார்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எப்ப அவர்கிட்ட கொடுப்பாரு கொடுக்கறது தன்ற ஒரு நோக்கத்தை விட இவரை இப்ப இவரை பார்க்கறதுக்காகவும் அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இவர நிலை என்ன என்றதுக்கான அதான் இவரை நான் இப்ப எழுப்பி காண்பிச்சேன் நான் ஏதாச்சும் உடம்புல அதை வச்சிருக்கா சாப்பிட்றாரா அப்படின்ற மாதிரி என்னால் அவங்க பெரும் தொகையான அமௌண்ட்டை தந்துட்டு எதிர்பார்ப்பாங்க தம்பி சுகம் அடைகிறாரா எல்லாம் அதுக்காகத்தான் எல்லாம் காண்பிச்சேன் இப்போ அவங்களும் இப்போ இந்த முறை தந்தவங்களும் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க இப்போ நாங்கள் அவங்களுடைய பணத்தை பேர் எழுத்துற சொல்லிட்டு உங்கள்கிட்ட தரோம் சரியா நீங்கள் அதை பத்திரமா வச்சு ஆப்ரேஷன் டைமில் பயன்படுத்தினா சரி சரிதானே ரைட் ஓகே சரியா சார் இந்த முறை பெயர் எழுத வாசிக்கிறேன் வடிவாக கேளுங்க அவங்களுக்கு தான் நீங்கள் இல்லாட்டியும் ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் இடையில அதை வாங்கித்தான் தர்றது சரிதானே டென்மார்க்கில் இருந்து சிஎம்சி செட் பாஸ்டர் ஜெகதாஸ் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் பணம் அவங்களுடைய சொந்த பணம் அதாவது டென்மார்க் சிஎம்சி சேர்ச்சின்ற ஊழியக்காரர் தன்னுடைய சொந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறார் அதே சிஎம்சி சேர்ச் விசுவாசிகள் 1 லட்சம் ரூபாய் தந்திருக்கணும் மொத்தமாக 3 லட்சம் ரூபாய் இந்த முறை அவர் தந்திருக்கிறார் போன முறையும் அவர்களுடைய விசுவாசிகள் சிஎம்சி சேர்ச் விசுவாசிகள் 1,85,000 ரூபாய் தந்துட்டார் அது நான் போன முறையும் அவன் பேர் வாசித்து காட்டினேன் இப்போ இந்த முறை அவங்களுடைய பாஸ்டர் 2 லட்சமும் விசுவாசிகள் 1 லட்சமும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வந்திருக்கு சரியா அடுத்தது லண்டன் நாட்டை சேர்ந்த அண்ணாவரால் அவர்களின் மகன்மார்களின் பெயரால் நபிசன் நபிலன் இருவரின் பெயராலும் 1 லட்சம் ரூபாய் தம்பிக்கு கொடுக்க சொல்லியிருக்கார் என்றால் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் எல்லாம் பெறதில்லோ அதுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரு காசு செலவழியும் இல்லோ அப்போ அந்த காசு 1 லட்சம் ரூபாய் தம்பிக்கு கொடுங்க சரி அதை இந்த சில குறைக்கலாம் இல்லாட்டி பிறந்த நாளை கொண்டாட விடலாம் ஒரு முறை விட்டா என்ன அந்த பணத்தை தம்பி கொடுத்த ஆப்ரேஷனுக்கு உதவும் தானே அப்படி என்று சொல்லி தந்திருக்கிற அவங்களுடைய மகன் பேர் நபிசன் நபிலன் அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 2246 அடுத்தது பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் சசி அண்ணா அவங்களும் 30,000 ரூபாய் பணம் தந்திருக்காங்க தம்பி இந்த ஆப்ரேஷனுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும்ட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிற சசி அண்ணா அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 5368 அடுத்தது எங்களுடைய மன்னாரில் வசிக்கும் பிரசாத் அண்ணா 20,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்த தமிழ் அந்த போன முறையான வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாங்க சுபாஷ் எங்கட சகோதரங்களுக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் ஓடப்பட்டு திரிஞ்சு கடனை உடனே மாறி அந்த தீர்த்து வைப்போம் தானே அதே மாதிரி இந்த தம்பிக்கு என்னுடைய பங்காளர் ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்றால் எங்களோட இந்த உதவி இதில் நிறைய தனக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு வாங்கி கொடுப்பார் என்னால் தம்பின்ற வீடியோவில் முதல்ல அவர் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் 20,000 ரூபாய் இந்த பங்கில் கொடுங்கன்னு 20,000 தந்திருந்தேன் இப்போ மன்னாரில் இருக்கிற பிரசாத் அண்ணா இப்போ மொத்தமாக அவங்களுக்கு இப்போதைக்கு இன்றைய தினம் 4,50,000 ரூபாய் பணம் வந்திருக்கு சரிதானே சந்தோஷமா இப்போ 4,50,000 இப்போ நீங்கள் வருத்தம் ஒன்று லோன் போட்டாலே 2 லட்சம் ரூபாய் போட்டாலே இவ்வளோ கஷ்டம் வந்து ஹோம் நடக்குங்கோ அதை செய்யுங்க இப்போ பாருங்க உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சபடியால் மொத்தமாக 4,50,000 இப்போ சேர்ந்துருக்கு சரியா அதையும் உங்கள்கிட்ட தான் தேவைப்படும் இப்போ அதுக்கு முதல் இந்த உங்களுடைய ஃபுல் கணக்கே உங்களுக்கு பார்த்து விடுவோம் ஏன்னா இப்போ முதல் நான் உங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்கையில் தை மாதம் வந்து பார்த்தேன் 30,000 ரூபாய் பணம் தந்துட்டு வந்தேன் அந்த முதல் கை அடுத்தது நான் இங்கே உங்களை கூப்பிட்டு இடையில 35,000 ரூபாய் 35,000 ரூபாய் தந்தேன் அடுத்தது 5,40,000 ரூபாய் நேரடியாக தந்தேன் இப்போ மொத்தமாக அப்போ என்ன நான் 6,05,000 ரூபா உங்கள்கிட்ட தந்துட்டேன் இப்போ 6,05,000 இந்த 4,50,000 கூட்டினா உங்களுக்கு 10,55,000 ரூபா பணம் உங்களோட கைக்கு வந்திருக்கு எங்கள் மூலமாக எவ்வளோ சொல்லுங்க 10,55,000 ரூபா என்றால் 10 லட்சம் என்றால் எவ்வளோ பெரிய தொகை உங்களுக்குரிய பாருங்க கிட்ட வந்துட்டு உங்களோட இதுக்கு ஆப்ரேஷன் காசு வந்துட்டு கிட்ட
10,55,000 ரூபா பணம் இந்த பணத்தோடு சேர்ந்து வருது. இப்போ நான் 4 லட்சம் தந்தோம் சரியா, அதையும் தாரேன். நான் எண்ணி தரேன், நீங்கள் அனுப்புறீங்களோ? ஆமாம் குடிங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 1 லட்சம் இருக்கு. அடுத்தது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. சரி, 2 லட்சம் வருது. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. சரியா, 3 வந்துட்டு. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 4 வந்துட்டு. இப்போ 2, 3, 4, 5, 5,000, 10,000, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. சரியாம்மா, இது முடியுமா? மொத்தமாக 4,50,000 ரூபா பணம். ஓகேவா? நான் உங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு போடுங்க. அப்படியே பேக்கில் கவனமாக வச்சு கொண்டு போவோம். சரியா? சரியா? சந்தோஷம் சந்தோஷம் தானே? இப்போ என்ன பேர் வேறத்தோட சொல்லிட்டேன்லோ. இப்போ தந்தவர்களுக்கும் தெரியும் எவ்வளோ தந்தது, இந்த எவ்வளோ கொடுக்கட்டுன்னு தெரியும். இப்போ இதில் யாராச்சும் தந்துட்டு நான் கொடுக்காட்டி கேட்பினோம் இல்லை, பார்த்துட்டு இங்கே என்ன காசு கொடுக்கலன்னா எப்படி தானே? அதான் நாங்கள் வெளியே முன்னாலே உங்கள்கிட்ட தர்றது. நாங்கள் மிஸ்டர் வேண்டும். சரியா, இதை கவனமாக வச்சுருங்க. சரிதானே? ரைட். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளோத்தையும் சேகரித்து எங்கள்கிட்ட தந்தது இல்லையா? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரைட். இப்போ டென்மார்க்கில் இருக்கிறதான சிஎம்சி சேச்சின் பாஸ்டர் ஜெகதாஸ் அவர்களுக்கும் அவங்களுடைய ஊழியக்காரருக்கும், அடுத்தது லண்டன் நாட்டை சேர்ந்த அண்ணா அவங்களுடைய மகன் மாற்ற பேர் நபிலன் அவங்களுக்கும், அடுத்தது பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் சசி அண்ணா அவர்களுக்கும், அடுத்தது மன்னாரில் வசிக்கிறதான பிரசாத் அண்ணா அவர்களுக்கும் உண்மையாகவே எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பெருந்தொகை எங்கள்கிட்ட அனுப்பி அவங்கள்ட்ட குடும்பம் கொண்டு அந்த ஒரு நம்பிக்கையில் எங்கள்கிட்ட தந்திருக்கணும். அதோட இந்த தம்பி கட்டாயம் சுகமாக வேணும், திரும்பவும் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை சரி வந்து வாழ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பண உதவியை செய்திருக்கணும். உண்மையாகவே எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் SSV உலக சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள், என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன சார் தம்பி என்ன சொல்ல போறீங்கள் அவர்களுக்கு? அவங்கள் எதிர்பார்க்க மாட்டினோம் ஒன்றும், ஆனாலும் எங்களுடைய நன்றி அவங்கள்ட்ட நாங்கள் தெரிவிக்கணும். இவ்வளோ இறங்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ செய்திருக்கணும். வேணும் என்ன சொல்ல போறீங்க? இந்த நேரத்தில் எவ்வளோ இருக்கும் இந்த பணத்தை இருந்தால்? அம்மா நீங்க சொல்லுங்க. அவர் கொஞ்சம் மனசுல ஒரு இது வந்துட்டாரு, ஒரு கவலை. அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மகனுக்காண்டி இவ்வளவு வந்திருக்கு. இது மாத்திரம் இல்லை, இதுக்கு முதலும் வேற யாருக்கெல்லாம் தந்திருக்கணும். அந்த பேரும் பாதித்து நான் இந்த உயிர் அவைக்கு பின்னாடி செய்தானே அப்படி எனக்கு கடவுளாலே தப்பாட்டேன் காசு கொடுத்தவரையா தப்புங்க. இப்போ நீங்கள் காசால கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஆப்ரேஷனோட டைம் தான் கொஞ்சம் இழுத்தடிக்குது. பணத்தால் பிரச்சனை. இப்போ செய்யக்கூடிய மனிதனுக்கு அதை விட உங்களை வந்து ஆதரிக்கிறதுக்கு ஆக்களும் சேர்ந்து வருவாங்க. ஏன்னா ஆட்டோ பிடிச்சாலும் காசு இருக்கு தானே. ஆட்டோ பிடிச்சாலும் என்ன கைவான அவனே வச்சிருக்கிறான். தூக்க வர மாட்டேன். இப்போ
இப்போ வருவீங்க. ஏன் இப்போ ஆட்டோ ஒன்று பிடிச்சாலும் நீங்கள் கொடுப்பீங்க அந்த காசு உங்கள்கிட்ட இருக்குதானே என்ன இல்லைன்னு ஆட்டோ காசு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஒரு மச்சான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள்கிட்ட அம்மா கூட 5000 ரூபா எல்லா செலவுக்கு தானே போக்குவரத்து தானே அதில் ஒன்று என்ன கொடுப்பீங்க. பணம் இருக்கு உண்மையிலேயே அப்போ அவர்களுக்கு தான் நன்றி. என்ன இப்போ தம்பியில் மன தைரியத்தை உருவாகிறது. அதாவது எந்த ஒரு விடயத்திலையும் ஒரு தைரியத்தோடு இருந்தப்போ இடையில் நடந்த சம்பவம் வேண்டாம். எங்களோட அப்பா செல்லக்கிளி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது கொழும்புல. அப்போ நாங்கள் அவர்கிட்ட என்ன பார்த்தோம்னா அந்த தைரியம் மன தைரியம் வேண்டாம். தனக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கூடவே நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு எந்த பயமும் இல்லை. அப்போ தைரியம் இருந்தபடியாக தான் உடல்நிலையும் சுகமடையும். இப்போ அவருக்கு தைரியம் வந்துட்டுது. எனக்கு பிரச்சனை இல்லை சப்போர்ட்டுக்காக இருக்காங்க. ஏன்னா சரியா ஓகே தம்பி பிரச்சனை இல்லை. 15 லட்சத்துக்கிட்ட தான் தம்பி கேட்டிருந்தார். இப்போதைக்கு இன்று வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை வாங்கி கொடுத்துருக்கோம். 10,55,000 ரூபாய் பணம் இவங்களுக்கு போயிருக்கு. அதில் இப்போ எவ்வளோ நாளும் அவங்களுடைய செலவு சாப்பாட்டு செலவு அது மருத்துவ போக்குவரத்து செலவு எல்லாம் அதுக்குள்ளே கழிஞ்சாலும் மீதி அவங்கள்ட்ட இருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் பணம் அவங்களுக்கு தேவை. இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் தாராளமாக உதவி செய்யலாம். அவர் என்ன சொல்லியிருந்தாண்ட தான் ஆப்ரேஷன் செய்து முடிஞ்சு உயிர் தப்பி வந்தால் அந்த உயிர் நீங்கள் தான் தந்தது அப்படி என்று, அதாவது உதவி செய்தார்கள் தான் தந்தது அப்படி என்று சொல்லியிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட அந்த உதவியை செய்ய விரும்புகிறார்கள் தாராளமாக செய்யலாம். சரியம்மா சந்தோஷம் தானே சார்? என்ன கண்டிப்பாக சந்தோஷம். நானும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் வந்து டென்மார்க்கு, லண்டன், பிரான்ஸ், அப்புறம் வந்து மென்ன பிரசாத்தன் இந்த 3 புலம்பெயர் நாடுகள்லேருந்து மற்ற உள்ளூருக்கு இருந்தாலும் சிறுதுளி பெருவெள்ளம். இந்த தம்பி இப்போ சொல்லியிருந்த ஒரு வசனம், இந்த தினம் இந்த பண உதவி செய்தவர்களுக்கு என்னுடைய உயிர் வந்து அடிமையாண்டு இந்த ஒரு வசனத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியானவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த பிரசாத்தன் அந்த பணம் ஸ்பெஷலி வந்து பிரசாத்தன் அந்த பணம் இதில் சேருதுன்னு சொல்லிக்குள்ள கண்டிப்பாக சந்தோஷம். அண்ணா உங்களோட நிறைவான மனசுக்கு இந்த தம்பிக்கு உங்களோட பணமும் சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்க கண்டிப்பாக இந்த தருணமே சொல்கிறோம் நாங்கள். தம்பி எங்களுக்கே கண் முன்னே அந்த ஒரு படம் மாதிரி ஓடுது. என்னென்னு சொன்னால் தம்பிக்கு ஆப்ரேஷன் ஃபுல்லாக நிறைவேறிட்டு நல்ல சுகதேயா வந்துட்டான்றதை நாங்களும் வந்து ஒரு காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த உதவின 4 நாட்டில் உள்ள 4 நபர்களுக்கும் வந்து என் சார்பான நல்ல நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். இது மாத்திரமில்லை, இதுக்கு முன்னும் முறையை சந்திக்கல அவங்களுக்கு உதவினதான அவ்வளோ பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர்களும் போன முறை எங்களுக்கு பணம் தந்திருக்கிறோம். அதை நான் கொடுத்தனாங்க. இப்போ அந்த பேர் வேறும் இல்லை. இதில் அடுத்த 22 இருக்கிறபடியா மற்றது நாட்கள் தாமதமானாலும் அது எங்களை வந்து என்ன சொல்ற கரைச்சல் படுத்துறேன் அந்த மாதிரி எதற்காக ஏன் தாமதம். அப்படி நீங்கள் எங்களை நம்பிக்கை வச்சு நாட்கள் காத்திருந்து இவர்கள் செய்வார்கள் என்று சொன்ன உங்களோட நம்பிக்கையும் வீண் போகையில எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். நாங்கள் நன்றி அம்மா. சரிதானே? கவனமாக பாருங்கோ, நீங்களும் கவனமாக பிளமை இருங்கோ. அடுத்தடுத்த கட்டம் நான் வந்து பார்ப்பேன். ஆப்ரேஷன் செய்ய இருந்தாலும் இடையில இருந்தால் வந்து பார்ப்பேன். சரிதான்? நான் அந்த தம்பியோட எடுத்து கதை அந்த உண்மையிலே அந்த பிறகு தம்பிக்கும் என்னுடைய நன்றி. அவர் வீடியோ பார்த்தாரு சந்தோஷப்படுவது இந்த உங்களை விதையில. ஆனால் உங்களுக்காண்டி மினைக்கட்டு ஓடப்பட்டு திரிகிறார். என்ன உற்சாகமா இருக்கிறார். இந்த பிறகு தமிழ் விளையாட்டாலும் ஒரு வீடியோ பார்த்தாலும் சந்தோஷப்பட அம்மா உற்சாகமா கதைச்சிருக்காங்க. சொல்லத்தான் வேணும். ஓகே சந்தோஷம். போயிட்டு வாங்கோ. திரும்பவும் இந்த வீடியோ பார்த்துட்டு உதவிகள் வந்தால் நான் கட்டாயம் உங்களை கூப்பிட்டு தருவேன். அதுக்கு இடையிலே ஆப்ரேஷன் டைம்லையும் சரி, அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருந்தால் போதும். அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்று வருங்காலத்தில் பார்க்கலாம். ஏன்னா சரிதானே? சந்தோஷம் தானே? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கடைசியாக எப்படி கேட்டுவிட்டாரு? என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ கரெக்டாக கலைச்சி வாங்கி தந்துக்கே அந்த அண்ணன் கன்றுக்காட்டி என்ன நிலைமை? எனக்கு அதுதான் இப்பவே மாறி தெரியும். என்ன இவரை நான் நான் கூடுதலாக அந்த வழிப்பக்கங்களில் செய்கிறபடியே இவரை நான் அன்றைக்கு அதில் பார்த்துருக்காட்டி வாய்ப்பில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 1.5 மாதம் எங்களுக்கு இடி விழுந்த மாதிரி வீடியோவை பதிவு பண்ணல. 1-2 மாதம் இல்லை தான். அப்போ அது கூட எல்லாம் எவ்வளோ எனக்கு என்ன தெரியல. நான் சந்திச்சிருக்க மாட்டேன். அதுக்கு சந்தித்தபடியால் என்ன சந்தோஷமே. நீங்கள் திரும்பி சரியா வந்துட்டு இருக்கா வீடியோ ஒன்று பதிவு சரியா? ஓகே ஓகே. வீடியோ பண்ண கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய பேர் தம்பி
அந்த கமெண்ட்லையும் பார்க்கணும். அவர் சுகமாக வரணுமெல்லாம் போகணுமெல்லாம் எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி தம்பிக்கும் நல்ல தைரியத்தை விட்டுற மாதிரி நீங்கள் கமெண்ட் எழுதுங்கள். அப்போ தான் நான் மன தைரியத்தோடு அந்த ஆப்ரேஷனை சந்திப்பேன். திரும்பவும் வரணும்னு நாங்களே கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய் பாய். நீங்கள் எப்படியோ ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தீங்க இல்லை வீட்டை போயிட்டு வந்தீங்களோ? இப்போ இன்றைக்கு ஆஸ்பத்திரி போய் ரத்தம் சுத்தி இருக்கு. ஓ, வீட்டை போயிட்டு வந்தீங்களோ? போயிட்டு வந்தது வீட்டை போயிட்டு வந்தீங்க. 7 மணிக்கு தொடங்கி 4 மணித்தாலும் ரத்தம் சுத்திகரிக்கு. அது சுத்திகரிச்ச போய் தான் இப்போ கொஞ்சம் கதைக்கிறீங்க. இல்லை என்றால் இப்போ நாளைக்கு நான் கதைக்கிறதா மௌனம் தானே, கதைக்க மாட்டேன். வாங்க, நாளைக்கு கொஞ்சம் நடக்கவே மாட்டேன். நாளைக்கு நடக்கல. இப்போ இன்றைக்கு கொஞ்சம் மேலே கூடியமாக இருக்கு. ஓ சரி அம்மா, வாங்கம்மா. அப்போ பிறகு தம்பியை கேட்டேன்னு சொல்லுங்க, அவரை தான் மிஸ் பண்ணேன். சரி, மற்றது அம்மா அங்கே சரி வீடியோவில் பதிவு பண்ணிக்கணும் தானே. இருந்தாலும் பணங்களை கவனமாக சேஃபாக வச்சுருக்கோம், அதுதான் முக்கியம். ஓ அதுதான் முக்கியம். மற்ற யாரும் கேட்டு இருக்கு அவசரத்துக்கு தாண்டா கூட கொடுக்கூடாது. ஆக்களுக்கு கொடுக்குற இதெல்லாம் சரியில்லையா? அப்புறம் அந்த டைம் அவசரப்படும். நேரமாச்சா நான் வெயில பார்த்தீங்களா? கால் வைத்து தூக்கி இல்லாது. சரி.